வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. இன்றைய தலைப்புச் செய்திகள் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இன்றைய தற்குறி செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் போடலாம் போல இருக்கு. அப்படி போட்டாலும் மொத்தமா கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அவ்வளோ கன்டென்ட் இருக்கு. அதில ஒரு 6 பார்ப்போம் இன்னைக்கு. இந்த இலகிய மனம் படைத்தவர்கள் பார்த்தீங்கன்னா, உங்க மனச கொஞ்சம் திடமாக்கிங்க. ஏன்னா செய்திகள் ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கு. மிரள வைக்குதுங்க. மிரண்டேன் அப்படின்னு சொல்லலாம். படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 படத்துல கிட்டத்தட்ட ஒரே மாரியான காட்சிகள் வந்திருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது, அம் பொய் பொய்யா பக்கத்துல வந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பான் ஒருத்தன். "டேய் என்னடா இது காதுல ரத்தம் வருது" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பஸ்லேருந்து எகிறி குதிக்கிற மாரிலாம் பார்த்துருப்போம். இன்னொரு படத்துல லாரன்ஸ் படத்துல பார்த்தீங்கன்னா, இதே போல. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அண்ட புழுகு, ஆகாச புழுகுன்னு புழுக, அவன் ஒருத்தன் வந்து கேட்டிருந்தவன் பார்த்தீங்கன்னா, "இதுக்கு மேல என்னால முடியாதுடா சாமி" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தண்ணீல குதிச்சிருவாப்டி. அந்த மாதிரி சுச்சுவேஷனை தாங்க எடுத்துட்டு வந்து நிப்பாட்டு இருக்காங்க இந்த தற்கூரிகள்லாம். அதுல முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சீமானன் பார்த்துருந்தாருன்னா அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் யோசனையா வந்துச்சு. ஏன்னா ஒரு பெண் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க டிவிக்கு. அவங்க வந்து சொல்றாங்க, அண்டை நாட்டுல எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்து இலங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் வேணுமா எடுத்துக்கோ, கச்சத்தீவு வேணுமா எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. யாழ்ப்பாணம், கச்சத்தீவு, இவங்கெல்லாம் கச்சத்தீவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பல காலமாக பேசியிருப்பாங்க 2 கட்சிகளும். உங்க அதிகாரத்தில் இருக்கும்போது, நீங்க அதிகாரத்தில் இருக்கும்போது தான் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஏடிஎம்கே சைடில் சொல்லுவாங்க. இதில் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாற்றி 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 பேசிட்டு இருப்பாங்க. அது யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது ஒன்று. இங்கே தமிழகத்தின் எல்லை பகுதியில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 50 வருடங்களுக்கு முன்னாடி அதுதான் எல்லையாக இருந்துச்சு. அது எல்லையெல்லாம் மாறி இருக்கும். அப்படி இருக்கும்போது இது இவ்வளோ டீட்டெயிலாம் போனால் கூட உங்களுக்கு புரியாதுல்ல. ஆனால் ஒரு கச்சத்தீவு பிரச்சனை அப்படிங்கிறது எப்போ இருந்த பிரச்சனை அது. அண்டை அயல்நாட்டிலலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறது கூட ஓகே. விஜய் சாரை பற்றி யாழ்ப்பாணத்தையும் கச்சத்தீவும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அந்த பொண்ணு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி இதே கான்ஃபிடென்ட் நம்ம எங்கே பார்த்தோம்? நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி பேசினதே பார்த்தீங்கன்னா அந்த 2500 மேட்ரு. ஆ ஆ மற்றவங்களாம் வந்து மக்கள் காசை கொடுக்குறோன்னாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காசை கொடுக்குறோன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முகம் பூரிக்க அப்படியே நிரம்பி வழிஞ்சிருக்கும்ல மூளை. அது கொஞ்சமும் குறைவில்லாது இல்லைங்க இது. கச்சத்தீவை கொடுக்குறேன்ட்டாங்களாம். அது எவ்வளோ பெரிய போராட்டம் அது. மேதகு அவர் நடத்திய போராட்டம் அது. இங்கே இருக்கிற 2 கட்சிகளும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சப்போர்ட்டை கொடுத்தாங்க. இது எவ்வளோ பேர் எத்தனையெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இவ்வளோ ஏங்க சீமான் சாருக்கு ஒரு விஷயம் தெரில ஆக்சுவலாக. சீமான் சார் என்ன சொல்லுவார், நான் வந்து இங்கே மீனவர்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ இதில் இன்னொன்று சொல்லணும். நம்ம சார் இருக்கார்ல, முதல்வர் சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணும்போது பிரச்சாரத்தின் போது அவர் சொன்னது வந்து, இங்கே நம்ம மீனவர்களை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அங்கே இலங்கை கடற்படையினர், அப்போ வந்து நீங்கள் வந்து லெட்டர் எழுதிட்டு போய் தூங்கிடுறீங்க அப்படின்னு சொன்னார். இப்போ பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் லெட்டர் எழுதிட்டு இருக்கார். அதுதானே பண்ண முடியும் இங்கே ப்ராக்டிக்கலாக. இப்போ இதுலேருந்து நான் மாற்றி ஒன்று பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு தான் சீமான் சார் சொல்லிட்டு இருப்பார். அப்போ நெய்தல் படையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டு அந்த ஃபர்னிச்சரை உடச்சிட்டு இருப்பாங்க. சார் என்ன பேசுகிறீங்க சார்? ஏன்னா தனி நாடா நீங்கள்? இங்கே ஒன்றியத்தின் கூட்டாட்சியில் இருக்குங்க சார். இங்கே நம்ம இங்கே வந்து மாநில சுயாட்சி வேணும்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கோம் சார். இங்கே அதுக்கே இங்கே இடம் இல்லை. ஆனால் இவர் வந்து நீட்டு பூட்டு அப்படின்லாம் பேசுவார் ரைமிங்கா சீமான் சார். எல்லாம் பேசும்போது சார் கொஞ்சம் லாஜிக்கலாக பேசுங்க சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் வந்து ஒரு இடத்துல கோட்டை விட்டாருங்க. இத்தனை வருஷமாக இருந்து ஒரு சீட்டு கூட வாங்க முடியல. 8%லேருந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை 2 விஷயம் சரியாக கணிச்சேன். என்னை பொறுத்தவரை நான் பேசும்போதெல்லாம் எங்கள் டீமில் விஜய் சாருடைய ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளப்படும்னா அதுதான் நடந்திருக்கு. அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருத்தரோட பேசுகிற வாய்ப்பு இருந்தது. அப்போ பேசும்போது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லிட்டு இருந்தார். நான் சும்மா கேள்வியாக கேட்டேன், சார் எப்படி சார் அந்த பர்சன்டேஜ் தக்க வச்சுப்பீங்களா சார்? 8% எக்ஸ்ட்ரா வருமா சார் அப்படின்னா, நம்பிக்கை இருக்கா சார் உங்களுக்கு கேட்கும்போது அவர் சொன்னது, எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் கொள்கை பற்று கொண்டவங்க, அவங்க மாற மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் நான் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், இல்லை சார் பாதிக்கு பாதி குறைய வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு. கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்துச்சு. இப்போது இதில் என்னென்னா, சார் சீமான் சார் சொன்னதுலேயே லாஜிக் கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம்.
லாஜிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும்னு தான் அவரு அப்படி பேசிட்டு இருப்பாரு. கொஞ்சமாவது லாஜிக் பக்கத்தில் இருக்கணும்டான்றதான் அவருடைய கருத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி கூட பார்த்துருக்கக்கூடாது. பொய் சொல்லணும்னு ஆரம்பிச்சிருந்தா அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிருக்கணும். 2014 ஜி ஒருத்தர் சொன்னார்ல, டாலரின் மதிப்பை வந்து ₹1 எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு. இப்படியெல்லாம் பரப்புனாங்கல்ல. கடைசியில் என்ன ஆச்சு? 10 வருஷத்துக்கு அப்புறமா 2 டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 3ஆவது டேர்மு அப்போ இருந்த விட இப்போ டபுள் ஆயிருக்கு. புழுகணும்னா அப்படி சொல்லணும். டபுள் ஆயிடுச்சு. இல்லை குறைக்கிறது கொஞ்சம் கூட இல்லை, அங்கே இடத்துலையும் இல்லை, இல்லை அதை விட கொஞ்சம் தான் ஏறி இருக்குன்னு இல்லை. அப்போ என்ன ரேட் இருந்ததோ இப்போ டபுள் ஆயிடுச்சு. ஆனால் சொன்னது என்ன? அப்படியே பாதி குறைச்சிடும், ₹1 ஈக்குவலாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதெல்லாம் கேட்கும் போது அப்படியே தலை சுத்தம் இல்லை. ஓ அப்படியா அப்படின்னு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு செயல் திட்டம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைப்போம்ல. அப்படி தானே அப்போ ஏமாந்தோம். இப்போ அதே போல தாங்க இவங்க அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக அந்த பெண் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா எங்கிருந்துங்க வருது? இது என்ன அறிவுங்க இது? கச்சத்தீவை எடுத்துக்கோ, யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கோ, விட்டா இலங்கையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. கூச்சமே இல்லைங்க. இல்லை அவங்க உண்மையாக நம்புகிறாங்க போல இருக்குங்க அவங்க கான்ஃபிடென்ட்லாம் பார்க்கும்போது. இப்படி சீமான் சார் வந்து நெய்தல் படையை கட்டுவேன் அப்படின்லாம் சொல்லாமல் நான் வந்தவொன்னே அவங்களே கொடுத்துருவாங்க அப்படின்னு, இல்லை கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாருன்னா நம்பியிருப்பாங்க போல இருக்கு. இல்லை இங்கே வந்து இவர் கொஞ்சமாவது லாஜிக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா அவரை கண்டுக்கல. இங்கே பாருங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா இன்னொரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அவங்க வந்து ட்ரோல் சேனலில் முன்னாடி பார்த்துருக்கேன். ஏதோ யூடியூப் சேனல் இன்டர்வியூ அப்படின்லாம் சின்ன கிளிப் தான் பார்த்துருக்கேன். அப்போ பார்க்கும்போதே கடுப்பாக இருக்கும். யாரா இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எடுக்கிறது, என்னடா கான்வர்சேஷன் இது இவ்வளோ கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தோணும். பிட்டு படஸ் இந்த டைலாக் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிற ஆள் இன்ஸ்டாவில் வந்து யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கொலை மிரட்டல் விடுகிறாங்க. கேவலமாக பேசுகிறது. பயந்து ஓட்டாராம் எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலிருந்து. சரி, அது கூட ஓகேங்க. இவங்களுடைய அறிவு எங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல கச்சத்தீவே கொடுக்குறேன்ட்டாங்கன்னு. அது கொஞ்சமும் சலசிது இல்லை. இந்த அம்மா உருட்டு இதுக்கு நடுவில் கொச்சையாக பேசுகிறது. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்ன சொன்னார்? தங்கெல்லாம் தரேன்னு சொன்னீங்களே, புடவை தரேன்னு சொன்னீங்களே, சீர் செய்கிறேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் கூட பெருசாக இருக்குது லிஸ்ட்டு, சீக்கிரமாக செய்யுங்க, டைம் எடுத்துங்க அப்படின்லாம் சொன்னார்ல. அதுக்கு புடவை வேணுமா, நகை வேணுமா, லைனில் வந்து நில்லு. அவ்வளோ கொச்சையா, ஏன்னா அவ்வளோ அறிவு இல்லை, அப்படி வழியுது இல்லை. அந்த தற்கூரி பேசுது. இவ்வளோ கேவலமாக பேசுறது இல்லாமல் இவங்களை வந்து வெட்டி போட்டுருவாங்க அப்படின்லாம் கேவலமாக அதான் மிரட்டல் விடுக்கிறது. இதை தாண்டி என்ன பண்ணல எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட்டு சொல்கிறாங்க. மதுவை ஒழிச்சிட்டாராம், மதுவை கஞ்சாவை பிடிச்சிட்டாராம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் காணாமல் போச்சோ, பைக்கு நகை எல்லாத்தையும் மீட்டாராம். கூச்சமே இல்லாமல் சொல்கிறோம், எல்லாத்தையும் மீட்டாச்சு. ரவுடிங்களை கூப்பிட்டு வார்னிங் கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் மேலே இப்போ தான் அவங்க மனசை வந்து ரொம்ப திடமாக வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு. உங்களால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை மாணவர்கள் செத்தாங்க, எதா பண்ணீங்களா? ஆனால் பாருங்கள் அண்ணன் ஓடிச்சிட்டாரு நீட்டை அப்படின்ட்டாங்க. வந்து நான் மறன்ட்டேன் அப்படின்னது, நீட்டை ஓடிச்சிட்டாரா? நீட்டு ஓஞ்சிச்சு, இனிமேல் எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த தற்கூரி பேசுது. இதை நீட்டு ஒழிஞ்சிச்சுன்னு சொல்லும் போதே தெரியுது என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும், என்ன அறிவு இருக்குன்னு இதிலே தெரியுது. இது விட்றாங்க பாருங்கள், ஃபயர் இன்ஸ்டாவில் விட்டுருக்கானுங்க பாருங்கள். நான் ஒரே ஒரு ரீல் தாங்க பார்த்தேன், முடியல. இதுக்கு மேலே எதாவது பார்க்கணுமா அந்த ரீல்லாம்? முடியல. எல்லாமே ஃபயர் விட்டுருக்கானுங்க, பயங்கரமாக ஷேரு. ஒருத்தங்க கூட எதிர்த்துட்டே நீட்லாம் ஒழியல அப்படின்னு சொல்ல முடியல பாருங்களேன். எந்த லெவலில் இருக்குது பாருங்கள் அறிவு. இவங்களை தற்கூரின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லணுமா இவங்கள? இதில் கொலை மிரட்டல் விடுக்கிறது வேற, கேவலமாக பேசுறது வேற, கொச்சையாக பேசுறது வேற. இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்குங்க இஷ்டத்துக்கும். இதில் 2 இருக்குங்க. ஒன்று வந்து திட்டமிட்டு இந்த ரூட் மாஃபியான்றாங்கல்ல, இவங்க வந்து பரப்புறது, இப்படி போலியாக பரப்புறது, இவ்வளோ பண்ணிட்டார் அவ்வளோ பண்ணிட்டார் இவ்வளோ பண்ணிட்டார் அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரெண்டிங், இவரை பற்றி பேசினா இப்படியெல்லாம் பேசினா ஓடுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறவங்க. அவங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் நடக்கலைன்னு. ஆனால் வந்து இதை நம்பக்கூடிய கூட்டம் இருக்குது, இதுக்கு ஃபயர் உடையக்கூடிய கூட்டம் இருக்குது. இப்போ வேகமாக ரீச் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக பண்ணுறது. இது எந்த கேட்டகரின்னே தெரில. இப்போ இதுக்கு இவ்வளோ பேர் ஃபயர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து ஒருத்தர் யாரோ பேசுகிறாங்க. இல்லை, இந்த இன்ஸ்டா ரீலுக்கு அவ்வளோ பேர் ஃபயர் விட்டுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசுகிற எத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபயர் விட்டவங்க எத்தனை பேர் இருக்கானுங்க, ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தா தலை சுற்றுது நமக்கு. இப்போ எவ்வளோ பேர் எப்படி போய் சேர்ந்துருக்காங்க பாருங்க இவங்க.
நீட்டை ஒடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூச்சமே எல்லாம் பேசிட்டு இருக்குங்க. அண்ணன் வந்தார் நீட்டை ஒடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலர் லைட்லாம் போட்டு சிசிடிவி வச்சிருக்கிறாங்க, பேனிக் பட்டன் வச்சிருக்கிறாங்க. அண்ணன் வந்து பெண்கள் பாதுகாப்பை உறுதி பண்ணிட்டாரு, அவர் சொல்லியிருக்காரு பேனிக் பட்டன் வைக்கப்படும்லாம். அது எப்படி யார் சொன்னாங்க எழுதி கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா அது 2-3 வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விகடன் ஆர்டிக்கிளே இருக்குது அதை பற்றி. பஸ்ஸில் கேமரா இருக்கும், பேனிக் பட்டன் இருக்கும். ஏதாவது பிரச்சனைனா பேனிக் பட்டன் அழுத்துனீங்கன்னா கண்ட்ரோல் ரூம் போகும். அவங்க வந்து நடக்கிற எல்லா சம்பவத்தையும் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் 100 அடிப்பாங்க, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அவங்க பேட்ரோல் கொடுப்பாங்க. பேட்ரோல் வண்டி வரும், வந்து பிரச்சனை. அது பெண்கள் பாதுகாப்பு மட்டும் இல்லை, அங்கே பயணிகளுக்கு இடையே வர சண்டையாக இருக்கட்டும், இல்லை ஓட்டுநர் நடத்துனர் அவங்களுக்கும் பயணிகளுக்கும் இடையே இருக்கிற அந்த டிஸ்பியூட் ஆகட்டும், இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து எதுவாக இருந்தாலும் அது சரி செய்யப்படும், கவனிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க 3 வருஷம் முன்னாடியே. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு ஃபயர் விட்டு அண்ணன் வந்து பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. டே இதெல்லாம் பழசுரா. இதில் இன்னொன்று இமேஜ் ஒன்று பரவிட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சிஎம் சேர்லேயே உட்காந்துட்டு வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சிஎம் சேர்லேயடா உட்காந்து சாப்பிடுவார். பக்கத்தில் அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்காதா? இல்லை அவர் உட்காந்து பக்கத்தில் ஒர்க்கர்ஸ்லாம் எல்லாரும் உட்காந்து அந்த டைனிங் ஹால் மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டார் அவர். விஜய் சார் வந்து அவர் பெரிய ஆர்டிஸ்டாக வளர்ந்தவர், அவர் தனிமையாகவே இருக்குது, ரிசர்வ் டைப். அவரை வந்து அது வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. ஆனால் அதை இவங்க ஷேர் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன ஆட்கள்லாம் இதை ஷேர் பண்ணி இதுக்கு ஃபயர் விட்டுருக்குறாங்க. இந்த கூட்டத்தை நம்ம என்னன்னு சொல்கிறது? இந்த பஸ்ஸு விஷயமா அதே போல தான். இது நோ சொன்னதை வந்து செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே இருக்குடா அமல்ல. இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஐயோ. இப்போ அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு கஞ்சா செடியை வந்து வளர்த்துருக்காரு ஒரு இளைஞர். அவர் மொட்டை மாடியில் வளர்த்துருக்கிறார். போய் பிடிச்சிட்டாங்க டீம்மு. பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவரை கேட்டால் நான் மருந்தாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற அப்படி, நான் வந்து வணங்குறேன், சாமியாக வணங்குறேன் அப்படிங்கிற அப்படி. எங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறதா சொல்கிறா அப்படி. கண்டிப்பாக ஐடியாக இருக்க வாய்ப்பு இல்லை, டெக் சப்போர்ட்டில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ ரெக்கார்டு ஒரு 4-5 நிமிஷம் ஓடுது. அது அதில் வந்து அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கா அப்படி, சார் கவர்மெண்ட்டு தானே சார் விற்குது அப்படின்னு. எங்கேயா கவர்மெண்ட் விற்குது, யாரா விற்றுது கவர்மெண்ட், எங்கே காட்டுவா அப்படின்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட்டுன்னா போலீஸ்லாம் தாண்டி தானே சார் இதெல்லாம் வரணும், அவங்களுக்கு தெரியாமல் எப்படி சார் விற்பாங்க, அதெல்லாம் விற்கிறாங்க சார். சார் புனிதமான இடத்துல இதை யூஸ் பண்ணுறாங்க சார். என்ன சார் புதுசாக கேட்குறீங்க சார், அமெரிக்காவில் இருக்குது சார் இதெல்லாம் அப்படின்றையோ. அங்கே வந்து சொல்கிறாங்க, தம்பி அமெரிக்காவில் இருக்கலாம்ப்பா, ஒரு நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குல்லப்பா, இங்கே வந்து இதை வச்சிருக்கிறது அஃபென்ஸ் இல்லைப்பா அப்படின்றாங்க. சார் நான் வந்து இதை வந்து புனிதமாக கும்பிட்றேன் சார், வணங்குறேன் சார் அப்படின்ட்டுருக்கா. அப்படி இவர் வணங்குறா அப்படியா இந்த கஞ்சா செடியை. அப்படியே அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. தம்பி யாருன்னு பார்த்தா டிவிக்கே கொடி இருக்குது. என்னப்பா அப்படின்னா, அவர் முன்னாடியே கம்பெனி பற்றி கேட்கும் போதே சொல்லிட்டு, சார் கம்பெனியெல்லாம் இதில் இழுக்காதீங்க சார், யாருக்கும் சம்மந்தம் இல்லை சார், இது நான் தான் சார் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே அப்புறம் வந்து கட்சிக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறார். ஆனால் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பூத்துக்குள்ளே இருந்தேன் சார், ட்ரெஸ் எடுத்துகிட்டு போக வந்தேன் சார். பூத்துக்குள்ளே இருந்தேன் அப்படின்னா கட்சி சார்பாக இருந்தேன்னா அப்போ கட்சியில் ஏதோ பொறுப்பில் இருக்கணும்ல, இல்லை அடிப்படை உறுப்பினராக இருக்கணும்ல கண்டிப்பாக, அதனால தானே கொடியெலாம் இருக்குது. அதை கேட்டால் 2 கட்சிக்கும் மாற்றாக ஒரு கட்சி வரும்போது அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக, சப்போர்ட் பண்ணுறதுக்காக எடுத்தேன் சார் அப்படிங்கிற அப்படி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காமெடி. இங்கே யாருக்கிட்ட இருந்து எதோ ஒழிக்கணும் இது இப்படி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் நல்ல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக வந்து சார் விஜய் சார் ஆக்டராக இருக்கும்போதே மன்றத்தில் அவருக்கு சப்போர்ட்டாக ட்வீட் போடுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவன், சேனல்லாம் கூட வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அவன் வந்து இப்போவும் அந்த ஐடி விங்கில் தான் இருக்கிற அப்படி. அந்த ஐடி விங்லேருந்து அடிச்சு விட்றான். ஒரு 100கணக்கான ஏக்கர் அங்கே வந்து லட்சக்கணக்கான டன் குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கு, அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இமேஜ். எப்படிரா அது அவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னா போய் முதல்ல பார்வையிடணும், அதுக்கப்புறம் டெண்டர் வாங்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்து அது பயோ மைனிங், அது பெரிய ப்ராசஸ். அது அப்படியே அதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், பேசிக் விஷயம் இல்லை. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஃபயர் விட்டுருக்குறானுங்க, லட்சக்கணக்கான வியூஸுங்க. இவன் ப்ரீமியமில் இருக்கான், எக்ஸ்தலத்தில் மட்டும் நல்லாவே சம்பாரிச்சிருப்பான். இவன் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் அப்படின்னு தான் போடுறான். ஏன்னா ஐடி விங்கில் இருக்கான்ல, ஐடி விங்கில் இருக்கிறவன் அப்படி போடுறான்னா ஒன்று இது ரூட் மாஃபியா வேலையாக இருக்கணும், இல்லைன்னா அவன் போடுற ட்வீட் போட்டே இருப்போம் சப்போர்ட்டாக, நடுவில் இதையும் போட்டு விடுவோம், காசு தானே.
காசு வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபயர் தற்கூரிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது தெரியாத ஜனங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்திடலாம், ஃபயர் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுய லாபத்தில் சுயநலத்துக்காக பண்ணணும். இது எப்படி இப்படியெல்லாம் போட முடியுது? எப்படி ஒரு சைன் போட்ட உடனே அங்கே சரியாயிடுமா, க்ளீன் ஆகிடுமா? பேசிக் விஷயம் இல்லை அதெல்லாம். அப்படின்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேரை இவங்க எவ்வளோ மண்டையை கழுவி வச்சிருக்கிறாங்க, எந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க பாருங்கள். அதுதான் வந்து தாங்கவே முடியல. இந்த பேசிக் விஷயம் கூட தெரியாமல் இவ்வளோ பேரா அப்படின்னு. இன்னொரு இடத்துல பார்க்குறோம், ஒரு பாட்டிமாவை வச்சு கிராமம்னு நினைக்கிறேன் லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது, அந்த பாட்டிமாவை வச்சு சகட்டு மேனிக்கு வந்து முன்னாள் முதல்வரையும் எதிர்க்கட்சி தலைவரையும் திட்ட வைக்கிறாங்க. என்ன நீ கடன் வச்சுட்டு போயிட்டா, கடத்தை அடைக்க வேணாம் அப்படின்லாம் சொல்லிட்டு பாவம் அந்த பாட்டிமா பற்றி என்ன சொல்கிறது? ஏன்னா வீடியோ எடுக்குது இல்லை, அந்த தற்கூரி வந்து ப்ராம்ப்ட் பண்ணுது, இங்கேருந்து எடுத்து கொடுக்குது. அந்த பாட்டிமாவுக்கு ஒன்றும் தெரியாது, கடன்னா என்னன்னு தெரியாது. அது இங்கே அமைச்சருக்கே தெரியலையே, இவங்கெல்லாம் ஊட்டிகிட்டு இருந்தாங்களே ஒரே ஒரு அதாவது முதல் பெண் அமைச்சர்னு. அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்குறேங்க. என் நினைவுக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் கலைஞர், இந்த பக்கம் மேடம் ஜெயலலிதா, இவங்க தான். அப்படி இருக்கும்போது மேடம் ஜெயலலிதாவே இவங்களுக்கு தெரில, இல்லைன்னா முதல் பெண் அமைச்சர்னு சொல்லுவாங்களா? அவங்க முதலமைச்சராகவே இருந்திருக்கிறாங்களே, இங்கே முதல் பெண் அமைச்சர்ன்றாங்களே, மற்றவங்கள பற்றி கூட தெரிய வேணாடா, அட்லீஸ்ட் இதுவாது தெரிஞ்சிருக்கணும்ல. நான் அது கூட தெரியாமல் அந்த அமைச்சர் கூட பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும் 10 லட்சம் கோடி வளர்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க போன கவர்மெண்ட் அப்படின்றாங்க. வளர்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறீங்களா? அதில் இருக்குமே என்னென்னலாம் வந்துச்சு, அந்த கடன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆச்சுன்னு. இல்லை கடனுங்கிறதே இவங்களுக்கு புரியல. கடனாவோ வந்து இவங்களுக்கு மேலே பாக்கி ஜிடிபி, இவங்ககிட்ட நம்ம என்னத்தை ஜிடிபிலாம் பேசுகிறது? கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க, நீட்டை ஓடிச்சிட்டாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட இப்போ நம்ம ஜிடிபி பேசினாதான் புரியுமா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தற்குறிகள் பேசலாம், மாண்புமிகு அமைச்சர் பேசலாமா? மாண்புமிகு அமைச்சரே அப்படி பேசினா அப்போ தற்குறிகள்லாம் எந்த லெவலில் பேசுவாங்க? எவ்வளோங்க வந்துக்கிட்டே இருக்குங்க எடுக்க எடுக்க. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் சரவணன் சொல்லிட்டு அவரும் மன்றத்திலிருந்து வந்தவர்ல, ஃபேமஸான ஆள்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்குங்க. இதுக்கு ஒரு பக்கம் தீயணைப்பு அணைச்சிட்டு இருக்காங்க. இது பார்வையிட போகிறார் இவர். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கத்தி பட தீம் மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு, ரீல்ஸ். அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? இது என்ன மாசான சுச்சுவேஷனா சார்? இது ஏதோ அப்படியே ஓடி போயிட்டு உள்ள தீக்குள்ளே இருக்கிற ஒரு 4 பேரை தூக்கி தோளில் போட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றி விட்டிங்கன்னா அப்போ மாஸ் பிஜிஎம் போட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் என்னங்க பார்வையிட போகும்போது எரிஞ்சிட்டு இருக்காங்க, அது எப்படிங்க மாஸ் பிஜிஎம் போட வருது? இது இப்படி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டுங்க. நம்ம சொன்னதே வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. பார்க்காதவர்கள் முந்தைய வீடியோக்களை பாருங்கள், டெய்லி இதை தான் பேசிகிட்டு இருக்கோம். பொய் புரட்டு, எவ்வளோ உருட்டுகள், அண்ட புழுகு, ஆகாச புழுகு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜி கூட இவ்வளோ நடக்கலைங்க. ஜிக்கு நடந்ததை விட 10 மடங்கு 100 மடங்கு நடந்துட்டு இருக்குங்க. இந்த ஃபேக்கை நியூஸை அடித்து விட்டுக்கிட்டே இருக்கிறது. தெரிஞ்சே பறப்பது ஒரு கூட்டம், தெரியாமல் நம்பி உலகிட்டு இருக்க ஒரு கூட்டம், இதை பிஸ்னஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு இன்னொரு கூட்டம். இப்படி தான் இது இயங்கிட்டு இருக்கு. இது எப்படி போய் சேர்ப்பீங்க மக்கள்கிட்ட? சார் சொன்னார்ல, ஒரு ஆட்டம் ஆடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நினச்சிங்கன்னா அதை இந்த நிமிஷமே இந்த செகண்டை எர்ரெஸ் பண்ணுறீங்கன்னு, அந்த எண்ணத்தை விடுங்க சார். இவ்வளோ வந்து தற்குறித்தனமாக ஊறி போயிருக்காங்களே, இந்த எண்ணத்தை எப்படி சார் எரேஸ் பண்ணுறது? இவங்களுக்கு எங்கே இருந்த சார் எஜுகேஷன் ஆரம்பிக்கிறது? இப்போது இது பட்டிமன்றம் தான் பேசுவார்ல ராஜ்மோகன் யூடியூப் சேனல், இப்போ மாண்புமிகு அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. பட்டிமன்றத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் பேச முடியாதுங்க, இவங்கெல்லாம் விடுற மாதிரி. நம்ம வந்து பேசுகிறவர்கள், எனக்கும் இருக்கிற அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், பேசுகிறவங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் தப்பாக வார்த்தைகள் ஏதாவது விட்டுருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட்டை வச்சு லாக் பண்ணுவோம், அதுதான் பண்ணுவோம். இந்த மாதிரி பொய்யெல்லாம் அடிச்சு விட மாட்டாங்க பட்டிமன்றத்தில் கூட. ஆனால் இவ்வளவு கூச்சமே இல்லாமல் அதுக்கு ஃபயர் விட்டுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இவங்க எந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் போய் இல்லை ஆதிக்கம் செலுத்தலை, அதுதான் தவறு, டிஎம்கே பண்ண தவறு, இல்லை ஏடிஎம்கே பண்ண தவறுன்ட்டு இருக்காங்க. இல்லை ஆதிக்கம் செலுத்துறது இல்லை, அங்கே போயிட்டு நீங்கள் செஞ்சதெல்லாம் சொல்கிறது இல்லை. இவங்க வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாதது இல்லை, யாரோ பண்ணது, முன்னாடி இவங்க பண்ணது, இந்த 2 பேர் பண்ணதெல்லாம் அவங்க பண்ணதாக வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சாத்தியமே இல்லாதெல்லாம் சாத்தியம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சோஷியல் மீடியா இருந்தாலும் டிஎம்கேவும் பண்ணாது, ஏடிஎம்கேவும் பண்ணாது. இதை
அவங்க ஏற்கனவே நடந்ததை வேணா பேசுவாங்க மாறி மாறி. இங்கே பழிய போடலாம், இங்கே அங்கே பழிய போடலாம். ஆனால் வந்து இப்படி வந்து கச்சத்தீவை கொடுக்குறோன்ட்டாங்க, அது யாழ்ப்பாணத்தை கொடுக்குறேன்ட்டாங்கன்றதோ நீட்டை ஒழிச்சிட்டாங்கன்றதோ யாராவது பேச முடியுமா? அதனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இல்லாத பிரச்சனை இல்லை, நீங்கள் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் இந்த அளவுக்குலாம் போயிடலாம் சொல்ல மாட்டீங்க. சீமானே மறந்துருப்பார் இதெல்லாம் பார்த்து, அடேங்கப்பா அப்படின்னு. ஸோ இது வந்து எப்படி இதை போய் தடுக்க போகிறாங்க, என்ன பண்ணணும்னு புரியல. ஒரு வேளை உண்மையாகவே விஜய் சார் இது வந்து ரூட் மாஃபியா வந்து திட்டம் போட்டு டைவெர்ட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணலை அப்படின்னா விஜய் சார் இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் இதை. ஏன்னா ஆரம்பத்திலேயே நம்பிக்கை சுக்குநூறாக உடைக்கிற அளவுக்கு கொஞ்சமாவது எங்கேயாவது நம்பிக்கை வரணும் அப்படின்னா ஒரு செயல்முறையை பார்க்கணும். இதில் இது நல்லா இருக்குது, இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணணும். அந்த பக்கம் ஃபோக்கஸே போக விடாத மாதிரி ஃபுல்லாக ஃபேக் நியூஸாக அடித்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி? இப்போது சாட்டை வந்து லாஸ்ட்டாக பேசியிருக்கும்போது ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன் எக்ஸ்தலத்தில். இவங்க வந்து பாருங்கள், இன்னொரு 10 நாளில் வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டை காட்டி, இந்த காட்டையே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பசுமையாக இருக்குல்ல, இது அண்ணன் வந்து உருவாக்குனது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு மரம் வளர்கிறதுக்கு 30 வருஷம் ஆகலாம், ஆனால் வந்து அசால்ட்டாக சொல்லுவாங்க பாருங்கன்னு சொல்லியிருப்பா. அப்படி அது கொஞ்சமும் குறைவில்லாததான் அந்த ஐடிவிங்லேருந்து பரப்பினால இந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர், லட்சக்கணக்கான டன் குப்பைகள், லட்சக்கணக்கான டன் குப்பைகள் அதை வந்து அப்படியே அகற்றிட்டாங்க, க்ளீன் பண்ணிட்டாருன்னு. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இது வந்து விஜய் சாருக்கு தெரியாமல் தான் நடக்குது அப்படின்னா முதல்ல இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இதை வந்து நிப்பாட்டுங்க. எப்படியாச்சும் ஆரம்பிச்சது நீங்கள் தானே நிப்பாட்டணும். நிப்பாட்டலன்னு வச்சிங்களேன், அப்புறம் உங்கள் மேலே மற்றவங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இல்லை இது ஒரு டைவர்ஷன் டாக்டிக்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அது காலம்தான் பதில் சொல்லணும். கூச்சமே இல்லாமல் மிரட்டல் வேற விட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்பா நினச்சி கூட பார்க்க முடியலங்க. நீட்டை ஒடிச்சிட்டாங்கன்னு ஒன்றுங்க பேசுகிறதும், கச்சத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்கிறதும், எப்பயோ இருந்த பஸ்ஸு அதை அந்த திட்டத்தெல்லாம் வந்து பாதுகாப்பு திட்டத்தெல்லாம் இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்றதும், இந்த மாதிரி ஏகப்பட்டதை ஒட்டியிருக்கிறாங்கல்ல, ரொம்ப மோசமாக இருக்குது. இதிலும் இந்த விஷயமும் அப்படி தானே. நீங்கள் ஏற்கனவே அந்த பொது தொகுதியில் பார்த்தீங்கன்னா 70 பேரை நிற்க வச்சிட்டாங்க அப்படிங்கிறதும் அதுதானே. ஒருத்தருக்கு 2 பேருக்கு சீட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படி சொல்லிட்டு மற்ற 2 கட்சிகளும் அதிக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அது எங்கே கிடைக்கிது, கொடுக்கப்படலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது 70 தொகுதிகளை கொடுத்துட்டாங்கன்னா 234 70 ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிற ரிசர்வேஷன் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி வருது இல்லை. அப்போ இது ஒரு பெரிய புரட்சி. டாக்டர் அம்பேத்கர் கூட பார்த்தீங்கன்னா இந்த கனவை கண்டிருக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணும் இல்லை, திடீர்னு கேட்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லைங்க பொது தொகுதியில் இது மாதிரி. ஆனால் பாருங்கள், ஒருத்தர் கூட இல்லாத இடத்துல 70 பேரை நிற்க வச்சுட்டாங்க. அதில் 26 பேர் ஜெயிச்சிட்டாங்க. அப்படிங்க 26 27 பேர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் எவ்வளோ பெரிய உருட்டு. பொய் இல்லை, 0லேருந்து 27ங்கிறது தொகுதிங்கிறதும் 70ங்கிறதும். இதுக்கு பேர் தாங்க இது அண்ட புழுகு, ஆகாச புழுகுன்றது. இந்த புழுகெல்லாம் வந்து எப்படி இப்படியெல்லாம் சொல்ல வருது மனசு? ஆனால் இதை நம்பி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கு பெருங்கூட்டம். இந்த கூட்டத்தை எப்படி என்ன பண்ணுறதுன்னு புரியல எனக்கு. நிஜமாகவே மறண்டு போயிட்டேன் இதெல்லாம் பார்த்ததும். நிறைய பேர் மிரண்டிருப்பீங்க. இன்னும் இருக்குது லிஸ்ட்டு, அதெல்லாம் அடுத்து நாளை பார்க்கலாம். இன்னைக்கு இது போதும், இதுக்கு மேலே ஷாக் வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.